பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ வந்த கெஸ்டான தீபக், பிரியங்கா அண்ட் மஞ்சரி பிக் பாஸ்க்கு டாட்டா பாய் பாய் சொல்லி வர்ச்சுவல் ஹக் கீஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. எஸ், வந்தவங்க டாஸ்க்கை ஓகே முதல் நாள் பயங்கர கவனிப்பு, அப்புறம் அடி அவங்களே போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் கண்டஸ்டன்ஸ் கதறிட்டு நேற்றெல்லாம் எங்களை வெளியே விட்டுருங்களான்னு கதற அளவுக்கு போயிட்டாங்க. ஓகே, டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ராம் சொல்லிட்டாங்க, தீபக் கிட்ட நைட்டு சொல்லிட்டாங்க இது சீக்ரெட் டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் தீபக் ஓ அப்படியா, ஆமாம் எங்களுக்கும் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, பட் இப்படி இருக்கும் நானே நினைக்கல அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் தீபக் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்தாரு. இப்போ நம்மளோட கமருதீன், வினோத், தீபக் இவங்க 3 பேரும் காலையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட தீபக் சொல்கிறார், ஒரு விஷயம் உங்கள் கண்ணுக்கு தப்பாக தெரியுது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம கொஞ்சம் ஓவர் போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு அதை கட் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு பார்க்குறாங்க, பேரண்ட்ஸோட பார்க்குறாங்க அப்படின் போது அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின் போது வினோத் அண்ணன் நான் அப்போவே சொன்னேன், இவன்கிட்ட ரொம்ப பண்ணாதன்னு சொன்னேன் அப்படின் போது இவன்னு கிடையாது, எல்லாருமே ஓரளவுக்கு பண்ணுறாங்க. பட் உங்கள் கண்ணுக்கு நீங்கள் பார்க்கும்போது தப்பாக தெரிஞ்சால் அதை பண்ணாதீங்க. நம்ம பண்ணுறது மற்றவங்க ரசிக்கும்படியாக இருக்கணும், அருவருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அன்வான்டாக எதுவும் பண்ணாதீங்க. இங்கே இந்த கேமுக்கு என்ன தேவையோ அந்த கண்டென்ட்டை கொடுங்க. இப்போது இந்த பிக் பாஸ் கேம் அப்படின்னா ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்கில் என்ன சுவாரஸ்யமாக பண்ணலாம், உள்ளே எப்படி பண்ணலாம், இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கூட அந்த கேமை எப்படி விளையாடலாம் அப்படி எடுத்துகிட்டு போகலாமே தவிர தேவையில்லாததை பண்ணாதீங்க அப்படின்போது கேமராமேன் கரெக்டாக பாருக்கு ஒரு ஃபோக்கஸ் வச்சிருப்பாருங்க, சூப்பராக இருந்தது. ஸோ கம்ருதீன் அவரோட கேமை அவர் பாரு கூட இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பாரு கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ, அது திவாகரோ இல்லை கமருதீனோ, யார் அந்த வாரம் பார்வதி கூட சேர்றாங்களோ அவங்க கேம் பிளேவே மாறிடுது. அது அவங்க தப்பு தான். பார்வதி உங்களை என்ன பிரெயின் வாஷ் பண்ணலாலும் உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். 2 பேருமே அது முட்டாளாக தான் இருக்காங்க. அதனால பார்வதி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேம் விளையாடுறாங்க. பட் மற்றபடி நம்ம கமருதீன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே ரொம்ப பேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பர்சன் கிடையாது. சின்ன சின்ன முன்கோபங்கள் வருது, வேர்ட்ஸ் விடுறாரு, சின்ன புள்ளத்தனமாக போய் திவாகர் கூட சண்டை போடுறாரு, மற்றபடி ஹிஸ் ஓகே தான். ஆனால் பார்வதி கூட சேர்ந்து ஒரு அன்வான்டான விஷயங்கள் நீ பண்ணாத. உனக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, உனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குது. லைக் எல்லாருக்குமே ஒரே பர்சனை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உன்னை பிடிக்காமலும் இருக்கும். பட் அந்த ரேஷியோ தான் அங்கே டிஃபர் ஆகும். ஸோ அதனால் உன்னை பிடிச்சவங்களும் இருக்காங்க. அன்வான்டாக நீ எதுவும் பண்ணாத, தயவு செஞ்சு அருவருப்பாக எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் ஒப்பனா போட்டு அடிச்சிட்டாரு. ஸோ இந்த வீட்டில் நம்ம என்ன பண்ண வந்திருக்குமோ அதை பண்ணுங்க. சிந்தனையை எங்கேயும் சிதற விடாதீங்க. இந்த விளையாட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கான சிந்தனையோட போராடினா மட்டும்தான் உங்களால் இதில் சர்வைவ் ஆக முடியும். அண்ட் மேபி ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் நமக்குள்ளே வரும். அதாவது அவர் லவ் தான் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன்ஸ், பாசம் அதெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் அதை எப்படி வெளிப்படுத்துறீங்க, இந்த இடத்துல அதை எப்படி காட்டுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அவருக்கு நம்ம கமருதீனுக்கு தேவையான அட்வைசஸை தீபக் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். குழந்தைங்க பார்க்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க, இந்த கேம் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. அதையும் மீறி உனக்கு ஒரு எமோஷன்ஸ் வந்தது அப்படின்னா அதை ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணு. இந்த வீட்டுக்குள்ளே வேறு யாரும் நமக்கு கிடையாது, அந்த இருக்கிற 20 பேருக்குள்ளே தான் பேசிக்கிறோம் அப்படின் போது அந்த எமோஷன்ஸை அழகாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் வினோத் ரொம்ப நல்லவ மாதிரி, சார் நானும் இதெல்லாம் சொன்னேன், அவன்கிட்ட எத்தனையோ தடவை படித்து சொன்னேன், செய்யாதடான்னு சொன்னேன் அப்படின்னாரு. வினோத் அவனாவது சரி ஏதோ லவ் கண்டென்ட் கொடுக்குறான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதுவும் பாருக்கிட்ட. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பக்கம் போய் அரோராவை கட்டிப்பிடிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் போய் ரம்யாவை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ கமருதீன் கொஞ்சமாக அவரோட ஃபால்ட்டை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அண்ட் கமருதீனுக்கு இன்னொரு பயமும் இருந்தது. ஏன்னா வந்ததுமே அமித் சொன்னார் இல்லையா, இவங்க சுபிக்ஷா விஷயத்தில் அந்த கம்யூனிட்டி பற்றி நீ பேசினது ரொம்ப தப்பு அப்படின்னு. ஸோ அதை பிரியங்கா கிட்டே கேட்டு கிளாரிஃபை பண்ணுறாரு. அது இங்கே வெளியே ஏதாவது தப்பாக போயிடுச்சா அப்படின் போது நீ எந்த இன்டென்ஷனில் பேசின அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் ஒரு கார்டு எடுக்கிறாளோ, கம்யூனிட்டி கார்டு எடுத்து ப்ளே பண்ணுறாளோ இந்த கேமை அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் கேட்டேன். ஓகே, அவரோட மனசில் நம்ம எல்லார் மனசுலையுமே ஒருத்தர் கேம் விளையாடும்போது ஒருத்தங்க விமன் கார்டு எடுக்கிறாங்க, ஒருத்தங்க ஜெண்டர் கார்டு எடுக்கிறாங்க, ஒருத்தங்க கம்யூனிட்டி கார்டு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தோணும். அதுதான் அவர் சொல்கிறார், அப்படி எனக்கு தோணுச்சு அதனால் கேட்டுட்டேன், பட் அது நான் தப்பாக மீன் பண்ணல அப்படின்போது பிரியங்கா சொல்லிட்டாங்க, சரி நீ தப்பாக மீன் பண்ணல அப்படின்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்காந்து பேசி அட்ரஸ் பண்ணிடு, ஒரு விஷயத்த ப்ரொலாங் பண்ண விடாமல் அட்ரஸ் பண்ணிடு அப்படின்னாங்க. ஸோ அவரும் அதுக்கப்புறம் போயிட்டு சுபிக்ஷா கிட்ட பேசி கிளியர் பண்ணி காலையில் மறுபடியும் 2 பேரும் சுபிக்ஷா அண்ட் கமருதீன் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அண்ட் சுபிக்ஷா சொல்கிறாங்க, ப்ளீஸ் நீங்கள் ஓகே முடிஞ்சு போச்சு, இனிமேல் அந்த மாதிரி தப்பாக ரிப்பீட் பண்ணாதீங்கன்னா அப்படின்ற மாதிரி பேசி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. பட் கமருதீன் அவராக தனியாக ஒரு கேம் ஆடுறாரு. ஈவன் அரோரா பேச்சை கேட்டால் கூட
அவர் பாட்டுக்கு ஒரு கேம் நல்லபடியாக போகும். ஆனால் எப்போ பார்வதி கூட சேர்றாரோ அப்போ தான் அவரோட கேம் ஸ்பாயில் ஆகுது. அதை வந்த கெஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் அவங்களுக்கு அது புரியுமா அப்படின்னு தெரியல. அண்ட் பாப்போம் அதெல்லாம் புரிஞ்ச ஒரு கேம் விளையாடுறதா, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மாறுதா அப்படின்றத. அண்ட் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.